மேல் நின்று பார்த்தால் பாதாளம் தெரியும், வேதாளம் வந்தது போல் மனதுக்குள் புரியும். அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வாத்தியார் கவிதைகளில் நான் சொல்லப்போகும் கவிதையின் பெயர் ஹை ரேஞ்ச் என்பதாகும். வளைந்து செல்லும் வழிகள் இங்கே, நெளிந்தோடும் ஆறுகள் இங்கே, விளைந்த நல் தோட்டங்கள் இங்கே, இளமான் கணங்கள் இங்கே, காட்டு முயல் களியாடும், காட்டு பன்றிகள் கணம் சேரும், காட்டெருமை விரைந்து ஓடும், வேட்டைகள் பல நடக்கும். காட்டு முயல் களியாடும், காட்டு பன்றிகள் கணம் சேரும், காட்டெருமை விரைந்தோடும், வேட்டைகள் பல நடக்கும். கருங்குரங்கு காட்டில் களியாடி நடக்கும், காட்டணில்கள் இங்கே நாட்டியங்கள் ஆடும், காட்டு கோழிகளின் கத்தல் இங்கே கேட்கும், காட்டானை கூட்டங்கள் காதசைத்து நிற்கும், ஏலக்காயின் மனம் ஏற்றமுடன் வீசும், நீல குறிஞ்சிகளும் நீளமாய் பூ பூக்கும். மேல் நின்று பார்த்தால் பாதாளம் தெரியும், வேதாளம் வந்தது போல் மனதுக்குள் புரியும். கடுங்குளிரும் கடும் பனியும் நடுங்கவே பனிபொழியும், தடையின்றி மாறாமல் நடுக்காட்டில் புல்லொலிக்கும். கடுங்குளிரும் கடும் பனியும் நடுங்கவே பனிபொழியும், தடையின்றி மாறாமல் நடுக்காட்டில் புல்லிசைக்கும். காட்டினை அழித்து நாட்டினை கட்டமைத்தால் காட்டின் இயல்பென்றோ கட்டாயம் வந்து சேரும். காட்டினை அழித்து நாட்டினை கட்டமைத்தால் காட்டின் இயல்பென்றோ கட்டாயம் வந்து சேரும். வீடமைத்து தங்குதற்கு காடினை திருத்திவிட்டார், வீடமையுமோ காட்டில் தடையென்றோ வந்து சேரும். வீடமைத்து தங்குதற்கு காடினை திருத்திவிட்டார், ஆயின் வீடமையுமோ காட்டில் தடையென்றோ வந்து சேரும். மழை என்னும் மாறி இங்கு ஊரை வாரிக்கொண்டு போகும், மழை என்னும் தெய்வம் இங்கு பிழைகள் பல செய்யும். மழை என்னும் மாறி ஊரை வாரிக்கொண்டு போகும், மழை என்னும் தெய்வம் இங்கு பிழைகள் பல செய்யும். உருள் பொட்டல் வந்தே ஊர் கெட்டு போகும், பெட்டி முடிகள் பல பெட்பிழந்து போகும். உருள் பொட்டல் வந்தே ஊர் கெட்டு போகும், பெட்டி முடிகள் பல பெட்பிழந்து போகும். தூரத்தில் நின்று பார்ப்பவர்க்கு அழகிய இடமாய் தெரியும், ஆயின் தொடர்ந்து இங்கே வாழ்ந்திடிலோ துயரந்தான் தொடங்கும். தூரத்தில் நின்று பார்ப்பவர்க்கு அழகிய இடமாய் தெரியும், தொடர்ந்து இங்கே வாழ்ந்தால் துயரந்தான் தொடங்கும். பயணம்தான் செய்வதற்கு பேருந்தும் இல்லை, இருக்கின்ற பேருந்தும் போதவுந்தான் இல்லை. பயணம்தான் செய்வதற்கு பேருந்தும் இல்லை, இருக்கின்ற பேருந்தும் போதவுந்தான் இல்லை. ஹைரேஞ்ச் மக்களுக்கு துன்பந்தான் என்றும் அவர் அங்கே வாழ்வதெல்லாம் சேவை என்றே சொல்வேன். ஹைரேஞ்ச் மக்களுக்கு துன்பந்தான் என்றும் அவர் அங்கே வாழ்வதெல்லாம் சேவை என்றே சொல்வேன். எதிரில் வருகின்ற ஆளின் அடையாளம் மறைக்கின்ற பனிப்பொழிவு இங்குதான் சகஜமன்றோ. எதிரில் வருகின்ற ஆளின் அடையாளம் மறைக்கின்ற பனிப்பொழிவு இங்குதான் சகஜமன்றோ. வாயினின்றும் வருகின்ற பனிப்புகையை வைத்தே ஓரளவு அடையாளம் காணுவதும் இங்கன்றோ. வாயினின்றும் வருகின்ற பனிப்புகையை வைத்தே ஓரளவு அடையாளம் காணுவதும் இங்கன்றோ. ஐஸ் கட்டி மழையினை கண்ணாலே பார்க்கின்ற ஹைரேஞ்ச் வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை. ஐஸ் கட்டி மழையினை கண்ணாலே பார்க்கின்ற ஹைரேஞ்ச் வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை. ஹைரேஞ்ச் வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை. கைகால்கள் விடவிடத்து மெய் நடுங்கி உயிர் நடுங்கி மெய்யாலும் அவல வாழ்க்கை நடத்துகின்றார் இம்மக்கள். கைகால்கள் விடவிடத்து மெய் நடுங்கி உயிர் நடுங்கி மெய்யாலும் அவல வாழ்க்கை நடத்துகின்றார் இம்மக்கள். நாட்டிலே வாழ்கின்ற மக்களுடன் ஒப்பிட்டால் காட்டிலே இவர் வாழ்வு உயர வேண்டும் மேன்மேலும். நாட்டிலே வாழ்கின்ற மக்களுடன் ஒப்பிட்டால் காட்டிலே இவர் வாழ்வு உயர வேண்டும் மேன்மேலும். கைகாலில் அட்டை கடித்து கடும் பணிகள் செய்கின்ற தோட்டத் தொழிலாளர் நிலை மாறத்தான் வேண்டும்.
கைகாலில் அட்டை கடித்து கடும் பணிகள் செய்கின்ற தோட்ட தொழிலாளர் நிலை மாறத்தான் வேண்டும். அவர் வாழ்வெல்லாம் தித்திக்க, மனமெல்லாம் தித்திக்க அரசின் நலத்திட்டம் ஏராளம் வர வேண்டும். அவர் வாழ்வெல்லாம் தித்திக்க, மனமெல்லாம் தித்திக்க அரசின் நலத்திட்டம் ஏராளம் வர வேண்டும். அன்பர்களே, ஹை ரேஞ்ச் மக்களுடைய அவல வாழ்க்கையை பற்றி விளக்கக்கூடிய ஒரு கவிதை இது. நாம் நினைப்பது போல அல்ல ஹை ரேஞ்ச் மக்களுடைய வாழ்க்கை. தூரத்தில் நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கு ஹை ரேஞ்ச் என்பது அழகாக தெரியும். நல்ல பச்சை நிறமான தேயிலை தோட்டங்கள், பிற மரங்கள், காடுகள் இவையெல்லாம் நிறைந்து மிகவும் அருமையாக நமக்கு தோற்றமளிக்கும். ஆனால் மிருகங்கள் வாழ வேண்டிய அந்த காட்டை மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக மாற்றக்கூடிய நேரத்திலே அங்கு மனிதர்களுக்கு வாழ முடியாத, தொடர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைதான் இன்றும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை, பிற வசதிகள் இல்லை. இப்படி அவல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை நலம் பெற அரசாங்கம் பலவிதமான திட்டங்களை தீட்டினால் மட்டுமே அவர் வாழ்வு உயரும் என்பது நான் கண்ணாலே கண்ட ஒரு உண்மை. அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அனைத்து குழுக்களிலும் இதை பங்கீடு செய்ய வேண்டும், லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறுத்துகின்றேன். உங்கள் வாத்தியார்.